சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அதிகமான கஷ்டம். வெளியே சொல்லிக்கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு கஷ்டங்களை நீ மனதில் வைத்திருக்கிறாய். ஆனால் யாரிடமும் எதையும் உன் குடும்பத்தில் நடப்பதையோ இல்லை மற்ற விஷயங்களையோ எதையுமே பகிர்ந்து கொள்வதே கிடையாது. ஏனென்றால் எதையும் வெளியில் சொல்லக்கூடாது. யாருடைய வார்த்தைகளும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிவிடக்கூடாது என்றே நினைக்கிறார். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாயோ, உன் குடும்பத்தில் எதெல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடாது என்று நினைத்தாயோ, அது அனைத்துமே நடந்துவிட்டது. என்னிடம் நீ சமீப காலமாக சொல்வது, உன்னைதானே நம்பினேன், உன்னைதானே எல்லா விஷயத்திலேயும் நான் நம்பிக்கையோடு வைத்திருந்தேன். நீ என்னை ஏமாற்றி விட்டாயே, என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கி விட்டாயே, நான் ஏன் உன்னை வணங்க வேண்டும் என்று. அம்மா, நீ என்னை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, நடப்பது நடக்கும். இந்த இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது. புரிகிறதா? இந்த பிரபஞ்சம் உனக்காக என்ன திட்டம் போட்டு வைத்திருக்கிறதோ அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் நீ என்னை எப்படி வைத்திருக்கிறாய்? மிகப்பெரிய ஒரு இடத்தில் வைத்திருக்கிறாய். நான் தான் அனைத்தையுமே இந்த உலகத்தில் படைத்தேன். ஆனால் நானே சீரடிக்கு வரும் பொழுது என்னை எல்லோரும் எல்லா பொழுதும் என்னை ஏற்றுக்கொண்டார்களா? யாருமே என்னை பாதி பேர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சிலர் என்னை வெறுத்தார்கள், சிலர் என்னை ஒதுக்கினார்கள், சிலர் என்னை நம்பிக்கையோடு பார்த்தார்கள். ஆனாலும் என்னால் அவர்களை எல்லாம் மாற்றியிருக்க முடியாதா? அவர்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை செய்து கொடுத்திருக்க முடியாதா? என்னால் எல்லாமும் செய்திருக்க முடியும். என்னால் எல்லாமும் வாழ்க்கையில் நலமுடனும் வளமுடனும் செய்ய முடியும். ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் எதுவும் இங்கு மாற்ற முடியாதது அல்ல. மாற்றலாம். நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் மாற்றலாம். என்னை யாருமே நான் சீரடிக்கு வரும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் இந்த பிரபஞ்சம் எனக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கும் என்று தானே நம்பினேன். நான் நினைத்திருந்தால் இந்த பிரபஞ்சத்தை எனக்கு சாதகமாகவே மாற்றியிருக்க முடியாதா என்ன? என்னால் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். ஆனால் இயற்கைக்கு மாறாக நான் எதையும் செய்யும் ஒரு ஆள் அல்ல. உன்னுடைய வாழ்வில் இப்பொழுது கஷ்டம், உன்னுடைய வாழ்வில் இப்பொழுது நஷ்டம், எல்லாமே உனக்கு எதிராகவே அமைந்துள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் எல்லா பொழுதும் எதிராகவே அமைந்துள்ளது. எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள். எதையுமே புரிந்து கொள்ளாமலோ எதையுமே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் தவறாக செய்வது எதையுமே அப்படியெல்லாம் நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு பிடித்ததாக அமையும். எல்லாம் நலமும் வளமும் உனக்கு கிடைக்கும் என்பதையே நம்பு. நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை அமோகமாக நடத்தி கொண்டு ஒரு சிறப்பான ஒரு பாதையில் அமைத்து கொண்டு நிம்மதியாக நீ வாழலாம் என்று நினைத்தாயோ, அதே மாதிரியே இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி அதே எண்ணத்தோடு இரு. உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். ஒரு விஷயத்தில் கூட ஒரு மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இது இப்படி அது அப்படி என்பது வராது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான நல்ல நல்ல விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை திருப்தியாகவே வாழ வைப்பேன். இந்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் அற்புதமாகவே செய்வேன். ஒரு இடத்திலும் ஒரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றுமே தவறாகவே செய்ய மாட்டேன். உன்னை ஒரு அளவுக்கு மீறிய ஒரு இடத்தில், அதாவது என்னுடைய சிம்மாசனத்தில், என்னுடைய இதயத்தில் போட்டு உன்னை அமர்த்தி வைத்திருக்கிறேன். உன்னை இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை உன்னை அழகாக மாற்ற வேண்டும்.
அற்புதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று. அதை எப்பொழுதும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இடத்திலிருந்து நான் உன்னை இழக்க மாட்டேன். எல்லா இடத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை சிறப்பாகவே நல்ல நல்ல விஷயங்களை செய்து உன்னை வாழ வைப்பேன். எனக்கு யாரும் இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று அவசியமே அல்ல. புரிந்ததா? என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல காரியத்தையே செய்வேன் என்று நீ நம்புகிறாய் தானே? அந்த நம்பிக்கையையும் அந்த ஒரு சுபமான விஷயத்தையும் உடைக்கவே மாட்டேன். உன்னை நல்லபடியாகவே வாழ வைப்பேன். புரிந்து கொள். கொஞ்சமாவது நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போலவே நடந்து கொள். கவலைகள் என்றும் வேண்டாம், நம்பிக்கைகள் என்றுமே இருக்கட்டும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்வில் உன் முயற்சிகள் ஜெயிக்கட்டும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்வில் தீர்மானமாகவே நடந்து உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வாக்குகளும் இந்த சாயின் மூலமாகவும் உன்னுடைய முயற்சியின் மூலமாகவும் உன்னுடைய பக்தியின் மூலமாகவும் கிடைக்கட்டும். இன்று உன்னை கேலி கிண்டலாக பேசுபவர்கள் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு உன்னை நான் அமர வைப்பேன். புரிந்ததா? உன்னை நான் பெரிய இடத்தில் வந்து அமர வைப்பேன். முயற்சிகள் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையை திருப்தியாக ஆக்கும். நீ என்று வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையை பெரிய பெரிய விஷயத்தோடு பெரிய பெரிய கவலைகளோடு இருக்கலாம். ஆனால் இனி வரும் காலத்தில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட உன்னை ஏமாறவோ உன்னை மற்றவரிடம் கஷ்டப்படுத்தவோ நான் விடமாட்டேன். கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை அமைந்திட உன்னுடைய செல்வாக்குகளும் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையை சென்றிட நான் உதவியாகவே இருப்பேன். இந்த சாய் ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால், ஒருவனிடத்தில் தன்னுடைய வாக்கை வந்து சேர்த்து விட்டேன் என்றால் அவன் அதற்கு பிறகு பயப்பட வேண்டாம். அந்த வாக்கை மட்டும் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் போதும், எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.